அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் சில பொருள்களை தாண்டக்கூடாது, அப்படி தாண்டினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பொருள்களை தாண்டக்கூடாது, அப்படி தாண்டினா அதனால் பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு. நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் இப்போவும் சொல்லுவாங்க, இப்படி தாண்டி போகாத, இதை தாண்டக்கூடாது, அதை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரியவங்க இப்போ பெரும்பாலும் இருக்கிறதில்ல. அதனால் இது போன்ற விஷயங்கள் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாமல் போகுது. இது சில பின்விளைவுகள் வரும்போது எதனால் இப்படி வந்தது, எதனால் இதாச்சு, நாங்கள் சரியாகத்தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க, போட்டு குழப்பிக்கொள்வாங்க. இப்போ கூட கிராமங்களில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, அப்படி தாண்டாத, இதை தாண்டக்கூடாது, அப்படி தாண்டக்கூடாது, அதை தாண்டினா உனக்கு உடம்புக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிறிய வயதில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்களுக்கு வயசு ஒரு 65-70 இருக்கும். அவங்க பேர் லக்ஷ்மி அம்மா. அவங்க நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது, அவங்க இங்கே நானி வளர்த்தவங்க, ஸ்கூல் கிளம்பும்போது சொல்லுவாங்க, கண்ணு இதை தாண்டிடாதடா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நாங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு போவோம். ஏதாவது உடம்புக்கு உபாதை வந்த பின்னாடி அவங்க சொல்லுவாங்க, இந்த இது இது தாண்டிட்டு தான் வந்திருக்கும் கட்டாயம் அப்படின்னு மந்திரிச்சு விடுறது, அப்புறம் திருஷ்டி கழிக்கிறது, இது போன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிலவற்றை தாண்டக்கூடாதுன்றது சில படங்களில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். 80களில் 90களில் வந்த படங்களில் கூட பார்த்துருப்பீங்க. சில கிராமங்களில் இந்த தாண்டுற விஷயமெல்லாம் இயல்பாகவே நடக்கும். தாண்டி போகிறது, குழந்தையை தாண்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருள் தொலைந்து போகுது, இல்லை ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு வைங்களேன், ஏற்கனவே யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்க மேலே சந்தேகம் வரும். அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த தப்பு நீ செஞ்சியா, திருட்டு போயிடுச்சு எங்கள் வீட்டில், அதனால் நீ திருடினியா, ஏற்கனவே செஞ்சுருக்க எங்கள் வீட்டில் அதனால் நீ திருடினியா அப்படின்னு குறிப்பிட்ட நபர்கள் சந்தேகப்படுறாங்க இல்லையா, அந்த நபர்கள்கிட்ட போய் கேட்பாங்க. சந்தேகத்துக்குரிய நபர்கள்கிட்ட போய் கேட்பாங்க. அவங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 10 தடவை இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க எங்கே கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணு, இவங்க கேட்கலன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க, நான் வேணா கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணுறேன், இல்லை நான் இது மேலே சத்தியம் பண்ணுறேன், அது மேலே சத்தியம் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. குழந்தைகள் மேலே சத்தியம் பண்ணுறேன்னு கூட சத்தியம் பண்ணியும் இவங்க ஏற்றுக்கலேன்னு வைங்களேன், அவர்கள் மேலே சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே பஞ்சாயத்தை கூட்டுவார்கள். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இந்த பிரச்சனை போன உடனேயே பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவார், இது நிறைய கிராமங்களில் வழக்கமாக இருந்திருக்கு, எங்கே உன் குழந்தைய எடுத்துகிட்டு வா, அந்த குழந்தைய படுக்க போட்டு நீ தப்பு செய்யலைன்னு தாண்டி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேட்டியை போடுவாங்க, வேட்டியை போட்டுக்கிட்டு துண்டு போடுவாங்க, இல்லாட்டி வேட்டியை போட்டுக்கிட்டு எங்கே இதை தாண்டி நீ சத்தியம் பண்ணு பார்ப்போம், நீ தப்பு செய்யலை அப்படின்னு பஞ்சாயத்தில் கேட்பாங்க. அவங்க செய்யலைன்னா அதை தாண்டி நான் உண்மையாலுமே சத்தியமாக திருளிங்க, இந்த தப்பை பண்ணலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரெல்லாம் பொய் சத்தியம் கூட பண்ணுவாங்க. அவங்க மனசாட்சி அற்றவர்கள். தான் பிள்ளைய தாண்டுறோமே, இல்லை ஒரு துண்டு தாண்டுறோன்னு நினைக்காதீங்க, அந்த துண்டுலையும் மிகப்பெரிய அர்த்தமெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு கோடு ஒரு துண்டெல்லாம் போட்டுட்டா அது சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கணுன்றதுக்காக தான் அதையெல்லாம் கொண்டு வந்தாங்க வழக்கத்தில். அதையும் தாண்டி மனசாட்சி இல்லாதவர்கள் பொய் சத்தியம் செய்கிறது வழக்கமாக இருக்குது. இப்படி குழந்தையெல்லாம் படுக்க போட்டு தாண்டுறாங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியில்லை தான். ஏன்னா இது ஒரு வழக்கமாக கிராமங்களில் இருந்திருக்கு. ஏன்னா குழந்தையை தாண்டி ஒரு பெற்றோருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்றத மனத்தில் கொண்டு அவங்க அந்த மாதிரியெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. இப்போது ஒரு சிலர் குழந்தையை தாண்டி நிரூபிச்சிருவாங்க, நான் சத்தியமாக பண்ணலை அப்படின்றது. உண்மையாலுமே அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்போ தான் அந்த கூட்டமே விடுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதனால பின்விளைவுகள் நிறையா ஏற்படும். ஆனால் அப்படி செய்கிறது நம்முடைய மனசு ஏற்றுக்காது. இப்போ அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ தான் நிறையா
கண்டுபிடிக்கிறதுக்கு, தவறு செஞ்சாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க, மோப்பனாய் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லையா? அதனால் அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்படி தாண்டி போகிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கால் நீட்டி உட்கார்ந்தாங்கன்னா அதை தாண்டக்கூடாது. அப்படி தாண்டினால் அந்த கால் நீட்டி உட்கார்றவங்களுக்கும் உடல் உபாதை ஏற்படும், தாண்டுகிறவர்களுக்கும் உடல் உபாதை ஏற்படும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேறு ஜீவராசிகள், நாய், பூனை இது போன்ற ஜீவராசிகள் படுத்து கிடந்தா கூட அதை தாண்டக்கூடாது. அதுக்கும் ஆகாது, நமக்கும் ஆகாது. இது நாய் தானே, இது பூனை தானே, இதை தாண்டா என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சோன்னா பாவம், அதுவும் ஒரு ஜீவராசி தானே, அதுவும் நல்லா இருக்கணும்ல, நம்மளும் நல்லா இருக்கணும்ல. அதனால் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நாய், பூனை போன்ற ஜீவராசிகள் படுத்திருந்தாலும் தாண்டக்கூடாது. இதில் மனிதர்கள் படுத்திருந்தால் கட்டாயம் தாண்டக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நானே பார்த்துருக்கேன், ஒருத்தர் படுத்து கிடக்குறாங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு வேலையாக இங்கேருந்து அங்கே போகணும்னா சர்வசாதாரணமாக தாண்டி போவாங்க. அப்படியெல்லாம் தாண்டுவது கூடாது. அடுத்தது திருஷ்டி சுற்றி போடுறாங்கள்ல, அதை தாண்டக்கூடாது. இது கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது யாருன்னா பள்ளிக்கு போகிற குழந்தைங்க. நிறைய பிள்ளைகள் வந்து இது பற்றி தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைங்களுக்கும் இந்த என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றது இந்த பதிவை போட்டு காமிங்க. இந்த மிளகா, எலுமிச்சம்பழம், மிளகு, உப்பு, வெண்கடுகு இதெல்லாம் வச்சு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. முச்சந்தியில், நாச்சந்தியில், இல்லை அவங்க வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரத்தில் போட்டிருப்பாங்க, இல்லை அவங்க பிறருடைய கேட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க சுற்றிட்டு. அப்படி சுற்றும்போது நம்ம அதை மிதித்து விடக்கூடாது கட்டாயம். அப்படி மிதித்து விட்டால் சிலருக்கு அது ஒத்து வராது, எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். இப்போ திடகாத்திரமான மனம், திடகாத்திரமான உடல் கொண்டவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான், இல்லை தாக்கவே தாக்காதுன்னு வச்சுக்கோங்க, எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த திடகாத்திர மனமும் திடகாத்திரமான உடலும் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதை ஏற்படுவது இயல்பு, இது உண்மையும் கூட. சிலரை நான் பார்த்துருக்கேன். இது இந்த நான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்கன்னா, அவங்க பார்த்திங்கன்னா நம்ம காலில் ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா, இல்லை கால் தேவையில்லாமல் வலிச்சுது, இல்லை ஏதாவது உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ திருஷ்டி கழிச்சு போட்டதை மிதிச்சுட்டு வந்திருக்க, பார்த்து நடக்கணும், தரையை பார்த்து நடக்கண்ணு, திருஷ்டி சுற்றி போட்டதை எப்போவுமே மிதிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வெத்தலையில் கூட சிலர் திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அதை கூட திருஷ்டி சுற்றி போடுறது எந்த பொருளாக இருந்தாலும் அதை மிதித்தல் கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்துக்கோங்க. இதை மிதிக்கிற காரணத்தில், ஏன்னா அவங்க திருஷ்டி கழித்து போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால கழித்து போட்டிருக்காங்க. திருஷ்டி படக்கூடாது, இல்லை பட்ட திருஷ்டியை கழித்து போட்டிருக்காங்க, இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனை, ஆரோக்கிய குறைபாடு இருந்து அதற்கு கூட திருஷ்டியை கழித்து போட்டிருக்கலாம். எதுக்காவது அவங்க கழித்து போட்டிருப்பாங்க. அதை போய் நாம் மிதித்தால் நமக்கு அந்த திருஷ்டியை நம்ம வாங்கிட்டு வர்றதாக சொல்லுவாங்க. பொதுவாகவே திருஷ்டி கழித்து போட்டாங்கன்னா, திருஷ்டி கழித்தவரும் ஆகட்டும், கழிப்பதற்காக உட்கார்ந்துருக்காங்களே அவங்களும் பார்த்திங்கன்னா திருஷ்டி கழித்த பின்னாடி முகம், கை, கால் அலம்பிட்டு தான் அவங்கவுங்க இருப்பிடத்திற்கே போகணும். அதாவது படுக்கைக்கு போகணும், இல்லை உட்காரது வேறு இடத்துக்கு போகணுன்னா வீட்டுக்குள்ளே போகணும். அப்படி அவர்களுக்கே சொல்லப்பட்டு இருக்குன்னா, அப்போது நாம் எல்லாம் வந்து அவர்களுக்கு கழித்த திருஷ்டியை வந்து மிதித்தல் கூடாது. அப்படி மிதிச்சிட்டோன்னா உடல் உபாதை வருவது இயல்பு. இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தான், எல்லாருக்குமே இது மாதிரி ஏற்படாதுங்க பாதிப்புகள். சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்னங்க இந்த நூற்றாண்டில் போய் இப்படியெல்லாம் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் விட்டோன்னா இன்றைக்கி நோயை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே பயந்து ஒளிஞ்சு உட்காந்துருக்கோம்ல, அந்த மாதிரி தான் உட்காரணும். இந்த நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்திற்காக நம்ம பெரியவங்க சொன்னதை இன்றைக்கி கடைப்பிடிக்காத காரணத்தினால தான் நம்ம பயந்து யாரையும் கை கூப்பி வணங்க மாட்டேங்கிறோம், கை குலுக்க மாட்டேங்கிறோம், பக்கத்தில் அவங்களுக்கு நேராக நின்று பேசுகிறதுக்கே பயந்து போய் ஒரு ரூமில் முடங்கி கிடக்கிறோம். எதனால்? நம்ம பெரியவங்கெல்லாம் சொன்னதை பின்பற்றாத காரணத்தினால. இந்த செய்திகளும் நம்ம பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க, நான் இல்லை, நம்ம முன்னோர்கள் சொன்னதை தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த இளைய தலைமுறையினர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். சரி, இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எனக்காக ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்தது இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல் நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன்ல, அதை சொல்கிறேன். தெரிஞ்சவங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நம்ம விஹா ஆன்லைனில் தினமுமே புதிய புதிய பொருள்கள் அப்லோடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். விஹா ஆன்லைன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி தான் நாங்கள் உங்கள் யூடியூப் வீடியோவையே பார்க்குறோங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 2 விஷயத்த சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் பார்க்குறீங்கள, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோவில் மணி போன்ற இருக்கின்ற பெல் ஐக்கான் பட்டனுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வரும். 2வது பார்த்தீங்கன்னா, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் ஆப் ஸ்டோருக்கும் ப்ளே ஸ்டோருக்கும் கொடுத்துருக்கோம். அதை தொட்டிங்கன்னாலே லிங்க்குக்கு போயிடுவீங்க. நேராக அதை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா, viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ போய் ஒரு தடவை பாருங்களேன். எவ்வளோ தரமான பொருள்கள், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பூஜை பொருள்கள் கூட நிறைய சக்தி வாய்ந்த பொருள்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போய் பாருங்கள். இந்த பொருள்கள் வாங்கி வச்சு நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பதிவு கொடுத்துட்ருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணுன்னா நீங்கள் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் தரப்பட்டு இருக்குது. அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே அழகாக எங்கள் கடைக்கு கொண்டு வந்து கைட் பண்ணி சேர்த்து விட்டுரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வச்சுருக்கேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, இல்லை அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்களை தான் நான் எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கேங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொன்று சொல்லிக்கிறேன், வேறு ஆன்லைனில் எங்கேயாவது விஹா அப்படின்னு பேர் பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. அது எங்களுடையது கிடையாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து அந்த பதிவுகளை எல்லாம் நான் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.